அரசாங்கம் ஓராண்டில் ஈட்டப் போகும் வருமானம் மற்றும் மேற்கொள்ளப் போகும் செலவினங்களுக்கான திட்ட வரைவே நிதிநிலை அறிக்கை எனப்படும் பட்ஜெட். ஒரு குடும்பம் தனது வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை திட்டமிடுவது போன்றுதான் இதுவும். விலைவாசி கட்டுப்பாடு, வரி சலுகைகள், புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான ஊக்கத்தொகை என சாமானிய மக்கள் முதல் பெரும் தொழிலதிபர்கள் வரை அனைவரது வாழ்வாதாரத்திலும் பட்ஜெட் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பிரம்மாண்ட நாட்டை நிர்வகிக்க மத்திய அரசுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த இமாலய தொகை அரசுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தில் பெரும் பகுதி வரியாகவே வருகிறது. இதில் 2 வகைகள் உள்ளன. முதலாவது நேரடி வரி. நாம் சம்பாதிக்கும் வருமானத்திற்கு கட்டும் வருமான வரி மற்றும் நிறுவனங்கள் தங்கள் லாபத்தில் கட்டும் கார்ப்பரேட் வரி ஆகியவை நேரடி வரி ஆகும். இரண்டாவது மறைமுக வரி. நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் செலுத்தும் ஜிஎஸ்டி மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்படும் சுங்க வரி ஆகியவை இவற்றில் அடங்கும். வரி தவிர அரசு வழங்கும் சேவைகளுக்கான கட்டணங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஈட்டும் லாபம் மற்றும் ரிசர்வ் வங்கி அரசுக்கு அளிக்கும் உபரி நிதி போன்றவை இதில் அடங்கும். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் பங்குகளை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பதன் மூலம் திரட்டப்படும் நிதியும் இதில் சேரும். மேலே சொன்ன வழிகளில் கிடைக்கும் வருமானம் செலவுக்கு போதாத போது அரசு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடனாக பணம் திரட்டுகிறது.